அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிக்க ரமலான் மாசத்துல நாம இருக்கோம். அல்ஹம்துலில்லா. எல்லாருமே நம்மளுடைய நேரங்களை நன்மைகளா மாத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிறேன். ரமலான் மாசத்தோட சேர்த்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தேர்வுகளும் தொடங்கிருச்சு. +2 அப்புறம் 10th தேர்வுகளும் தொடங்கிருச்சு. மார்க்க கல்வி மட்டுமல்லாமல் உலக கல்வியிலையும் நம்ம அனைவருடைய குழந்தைகளும் சிறந்து விளங்கணும்னு நம்ம எல்லாருமே அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம். இன்னைக்கு நம்ம கல்வி அறிவில், அதாவது மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி, இப்படி கல்வி அறிவில் சிறந்து விளங்கி தேர்வில் நல்ல முறையில் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான துவாவை இன்னைக்கு கற்றுக்கலாம். இதை நம்ம கற்றுக்கிட்டு கண்டிப்பாக தேர்வு எழுதுகிற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த துவா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்துல கேட்ட துவா. ஸோ இது ரொம்ப சிறப்பு மிக்க, நம்மளுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய துவா. இந்த துவாவை இப்போ நம்ம கற்றுக்கலாம். ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னொரு தடவை படிச்சுக்கலாம். ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துவாவினுடைய பொருள்: என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து, எனது பணியை எனக்கு எளிதாக்கு, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு, எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த சிறப்புமிக்க துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 20வது அத்தியாயத்துல 25 முதல் 28வது வசனத்துல சொல்லி காட்டுறான். காரியங்கள் எளிதாக நடக்கிறதுக்காகவும் இந்த துவாவை நம்ம கட்டாயமா ஓதலாம். அடுத்ததா அல் ஃபத்தாஹ் அப்படிங்கிற இறைவனுடைய திருப்பெயர். நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னா மனன வகுப்புலையே பார்த்துருப்போம். அல் ஃபத்தாஹ் அப்படிங்கிற இறைவனுடைய பெயருக்கு வெற்றியை அளிப்பவன் அப்படிங்கிறது பொருள். ஸோ நம்ம இந்த மாதிரி துவாக்கள் செய்யும் போது, வெற்றியை நாடி செய்யும் போது யா ஃபத்தாஹ் அப்படிங்கிற அழைப்புல நம்ம அந்த துவாவை ஆரம்பிக்கலாம். மூணாவதா இன்னொரு அழகிய துவாவும் பார்க்கலாம். அது சிம்பிளான துவா தான். ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி ஜித்னி இல்மா. இதனுடைய பொருள்: என் இறைவனே, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 20வது அத்தியாயத்துல 114வது வசனத்துல இதை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த மாதிரி மிக எளிமையான வெற்றியை அடைவதற்கான அழகிய துவாக்களை நாமளும் கற்றுக்கிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த சிறிய பருவத்திலேயே அவங்களுக்கு இந்த துவாக்களை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த துவாக்கள் மூலமாக அவர்கள் இறைவனிடத்துல கையேந்தி துவா செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அழகிய பழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பலனளிக்கக்கூடிய அழகிய துவாவோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.